வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வணக்கம் பாபு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு பர்ஃபார்ம் இன் இன்டர்வியூ அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. இதில் நம்ம பார்க்க போகிறது ஷோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃபோர்த் ஒன் சேலரி டிஸ்கஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்டர்வியூவர்கிட்ட நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி காட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூவர் நம்மளை 1 2 3 4 5 கொஸ்டின்ஸ் ஆர்டராக கேட்டுகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது. ஸோ அதை நம்ம ஆன்சர் பண்ணிடுறோம். தேர்ட் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆன்சர் ராங்காக மட்டும் பண்ணக்கூடாது. ஆன்சர் தெரியலனா நீங்கள் தெரியலன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4th 5th கொஸ்டின் போவார். அப்போ போகும்போது உங்களுக்கு அந்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கன்ஃபார்மாக தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், கன்ஃபார்மாக இதுதான் ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா மட்டும் சார் ஐ நோ த ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின் சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இன்டர்வியூவர் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்துடுவார். தட்ஸ் இட். ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்டர்வியூவருக்கு ஷோ பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அந்த இன்டர்வியூவர் உங்களை செலக்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணிகிட்டு இருப்பார். இதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய டிஸ்கஷன் சேலரி டிஸ்கஷன், அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லா இன்டர்வியூவருமே நம்மக்கிட்ட கேட்குறது என்னென்னா, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டிங் சேலரி, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 20,000 அப்படின்னு சொல்கிறோன்னா, ஆஸ் லைக் த சேம் அந்த இன்டர்வியூவரோ ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 50,000 தான் எங்கள் மேனேஜ்மெண்ட்டால் முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல ஃபஸ்ட் நீங்கள் யோசிச்சுக்கோங்க என்ன பதில் சொல்லலான்னு. அதை கண்டினியூவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஜென்ரலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எனக்கு இந்த சேலரிக்கு வர விருப்பம் இல்லை, நான் வேறு இடம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான் நேச்சர், எல்லாருமே பொதுவாக பண்ணுறது. அப்படி இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக நம்ம எல்லாருமே இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எனக்கு நாலேஜ் அதிகமாக இருக்குது, எனக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கும், எனக்கு திறமை இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னா, இப்போ இவ்வளோ சேலரி கோட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, ஸோ அந்த இன்டர்வியூர்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணுன்னா, நீங்கள் ஒரு டைம் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூபிள் ரீசன் சொல்லி அவர்கிட்ட 1 வீக் டைம் வாங்கணும். வேல்யூபிள் ரீசன்னும் போது இப்போ என்னோடய சிஸ்டர் மேரேஜ் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ரீசன், நான் ஊர்லேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே வரணும், ஃபேமிலியாக கூட்டிகிட்டு வந்தால் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 1 வீக் டைம் வாங்குங்க அந்த ஜாபுக்கு. நீங்கள் கோட் பண்ணது 20,000 சேலரி, பட் அவர் கொடுக்குறேன்னு சொன்னது 15,000 சேலரி தான். இருந்தாலும் 1 வீக் டைம் வாங்க சொல்கிறேன். எதுக்காகன்றது அப்படியே வாட்ச் பண்ணுங்கள், கண்டினியூஸாக சொல்கிறேன். நம்ம சும்மா சொல்லிக்கிட்டே தெரிவாங்க பசங்க, நான்லாம் அப்படி இப்படி, நான்லாம் பெரிய ஆள், நான் போனாலும் எந்த இடத்துல எனக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த பீப்புளுக்காக சொல்கிறேன். இந்த ஒரு வாரத்தை நீங்கள் கிரேஸ் டைமாக எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வாரத்தில் உங்களால் முடிஞ்ச எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனியில் இன்டர்வியூக்கு போக முடியுமோ, இல்லை நீங்கள் கோட் பண்ண 20,000 அதிகமாக சேலரி வாங்க முடியுமோ, அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி உங்களால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த இன்டர்வியூ உங்களால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சு உங்களால் அந்த 20,000 மேலே பேக்கேஜ் வாங்க முடிஞ்சதுன்னா யுவர் இன் சேஃப் ஜோன், உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ டிசைட் பண்ணலாம், அந்த 15,000 பேக்கேஜுக்கான வேலை நம்மளுக்கு வேண்டாம், ஸோ நம்மளுக்கு ஹையர் பேக்கேஜ் கிடச்சிச்சு, அங்கே வேலைக்கு போய்ட்றீங்க. ஓகேங்களா? டன். இந்த மாதிரி கேட்டகரி பர்சனோடது முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ அதே மாதிரி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறாங்க, பட் ஆனால் அவங்களால அந்த 20,000 மேலே பேக்கேஜை கிளிக் பண்ண முடியல, ஈவன் 20,000 கிளிக் பண்ண முடியல, அவங்களுக்கு ஓகே ஆகலை அப்படின்னும் போது கடைசியில் அவங்களுக்கு இந்த 15,000 வர மாதிரி தான் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா? இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்கேஸ் பை பேட் லக் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது 15,000. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம 15,000 பேக்கேஜ் சொன்னாலும் அந்த 1 வீக் டைம் கேட்குறோம். சரிங்களா? அதுக்காக தான் அந்த டைம் கேட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன், நியூ ஆப்பர்ச்சுனிட்டியோ ட்ரை பண்ண சொல்கிறேன். சரிங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அந்த 1 வீக் டைம் கேட்குற கான்செப்ட் எதுக்காக சொல்கிறேன்னா, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குது. எந்த ஒர்க்குக்கு போனாலுமே இன்கேஸ் உங்களால் அந்த பெரிய கம்பெனிலேயும் ஜாப் கிளிக் பண்ண முடியலை, ஸோ லோ பேக்கேஜ் சொன்ன கம்பெனியில் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. எதுக்காக ஜாப் கிடைக்காதுன்னு சொல்கிறோன்னா, இப்போது ஒரு ஜாப் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அப்படியே ஹோல்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 month 8 month கிட்ட கேப் ஆகிடும். ஸோ அடுத்த இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது ஒரு கம்பெனிக்கு
உங்களுக்கு 8 மந்த் 10 மந்த் ஆகிடும். அந்த 10 மந்த் என்ன பண்ணீங்கன்றது ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வரும். உங்ககிட்ட ஆன்சர்ஸே இருக்காது என்ன பண்ணுன்றதுக்கு. ஸோ அதனால தான் சின்ன கம்பெனிஸாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபீல்டுள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நாலேஜ் அப்படி நீங்கள் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு ஈஸியாக ஹையர் அண்ட் கம்பெனியில் ஹையர் சேலரியில் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். அதனால் நான் இளைஞர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்க வளமுடன். பை. வணக்கம் பாபு. டாட்டா. பாய் பாய்.